என்னம்மா ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் பால் பொங்கி வரல. நானும் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படியே நிக்க வேண்டியதுதான். என்னன்னு பாருங்கம்மா. அம்மா உடவைய பார்த்து புடி. உள்ள இன்னும் கொஞ்சம் பால் வச்சிருக்கேன், யாராச்சும் போய் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. அம்மா இந்தாங்கம்மா பால். கையில கறி பட்டிருக்குமா, நீயே ஊத்தந்த பாலை. பொங்கல்ல ஆமாக்கா. பாத்தியா ரஜினி, நானும் ராதிகாவும் பால் ஊத்துனப்போ பொங்கல, ஆனா நீ ஊத்துனோடனே பொங்கிடுச்சு பாத்தியா? அப்பாடா, பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல். நல்லா சாப்பிடுங்க. ரஜினி சாப்பிடுற மாதிரியே மாப்பிள்ளையும் சாப்பிடுறாரே. கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா? எப்பவும் ஸ்வீட் சாப்பிடும் போது சுடு தண்ணி சாப்பிட்டு பழக்கம். ஹாய், ரஜினி அக்காவும் ஸ்வீட் சாப்பிட்டா வெந்நீர் தான் குடிப்பாங்க இல்லம்மா? அம்மா போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேம்மா. கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுறீ. சரிக்கா. அப்போ நான் கிளம்புறேன். மாப்பிள்ள மாமா, என்ன மாமா கிளம்புற சொல்லிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, முரளியும் மாமாவும் கரும்பு வெட்டிட்டு இருக்காங்க. உட்காருங்க, கரும்பு சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ இல்ல, வயித்துல அதுக்கெல்லாம் இடம் இல்ல, நான் கிளம்புறேன். அப்போ ஒரு கேம் ஆடினா வயிற்றுல இடம் சரியா? இல்ல டேய், கேமா? ஐயோ அக்கா, மொபைல் கேம் இல்ல, வேற ஏதாவது எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். சூப்பர் ஐடியா, விளையாடலாம்க்கா. இவன் வேற ஃபர்ஸ்ட் டைமா மொபைல் இல்லாம கேம் விளையாடலாம்னு சொல்லிருக்கான். அட என்ன கேம் என்னன்னு ஒண்ணுமே சொல்லலையே. எல்லாரும் விளையாடணும்னா கண்ணு கட்டி விளையாடணும், இல்ல மியூசிக்கல் சேர். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. மியூசிக்கல் சேரா? ஜாலி ஜாலி. நானும் அவரும் விளையாடுறதுக்கு ரெடி தான். அக்கா. என்ன ராதிகா? எனக்கு தெரியும் நீ வேணும்னே தான் விட்டு கொடுத்த. இல்ல, நான் உண்மையா தான் விளையாடினேன். இல்லக்கா, சாங் நின்னதும் நீயும் வேணும்னே நின்னுட்ட. எனக்கு தெரியும். நீ விட்டு கொடுத்தவனும் நான் ஜெயிக்க வேண்டாம். எனக்கு இது பிடிக்கலக்கா. வந்து ஆனஸ்டா விளையாடு. வாக்கா, வந்து விளையாடு. போக்கா, போய் விளையாடு.
உனக்காக என்னையே விட்டு கொடுத்தவன் இதை விட்டு கொடுக்க மாட்டேனா? ராதிகா இந்தம்மா மாப்பிள்ளைக்கு தண்ணி கொடு. எனக்கும் தண்ணி வேணும். இந்தாப்பா. இல்ல இல்ல நீங்க குடிங்க. நான் இவனை கூட்டிட்டு போய் தண்ணி கொடுத்துக்கிறேன். போலாமாடா? ம். வாமா. வா. ஆ மாமா வந்ததுலேருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், முகமே சரியில்லையே. கேமுன்னு ஒரு பிட்டை போட்டு ஏதாவது கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ச்சே, ஃபாலோ பண்ணுவோம், சிக்காமியா போயிடுவார். மாமா ஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? என்னடா ஆச்சு இன்னைக்கு உனக்கு? நல்ல நல்ல ஐடியாவா சொல்றியே. எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா ஒரு போட்டோ எடுக்கறியா? அதெல்லாம் வேணாம். நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஃபேமிலி போட்டோ வேணா எடுத்துக்கலாம். சரியா? ஓகே. ஒரு நிமிஷம். ஹலோ அக்கா, என்னாச்சு? ஏன் மாமா டென்ஷனாக போகிறாரு? அதெல்லாம் இல்லையே. நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏன் போய் சொல்கிற என்கிட்ட? நீ மாமாவோட மொபைலை கேட்டதுக்கு தானே இப்படி கோவப்பட்டு போகிறாரு? சொல்லுக்கா. ஆமாடா, போட்டோஸ் பார்த்துட்டு தரேன்னு சொன்னேன். ஆ, அதுக்கு போய் பர்சனல் ஸ்பேஸ் அது இதுன்னு ஏதேதோ பேசிட்டு போறாரு. ஓ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு டென்ஷனா போறாருடா. ஒண்ணுமே புரியல. கன்ஃபார்மாக சித்தப்பா சொன்னது சரிதான். ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ என்ன முரளி பண்றது? அக்கா, நான் சொல்லுவேன், ஆனால் நீ கேட்பியான்னு தெரியலையே. என்னடா? நைஸாக அங்கே போய் அவருக்கே தெரியாமல் அவர் மொபைலை தூக்கிட்டு வந்துரு. டேய், ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? எடுக்கிற வரைக்கும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோக்கா. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு.